ஹாய் செல்லக்குட்டீஸ். ஆக்சுவலாக நான் இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏர்போர்ட் பக்கத்தில் உள்ள பிவிஆர் சினிமாஸ் தாங்க வந்திருக்கேன். நான் பார்க்க வந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, காந்தாராவோட ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க வந்திருக்கேன். இந்த படத்தோட டேரக்டர் அண்ட் ஆக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கன்னட ஆக்டர் ரிஷப் செட்டி. அது மட்டும் இல்லாமல் ருக்மணி வசந்த் அண்ட் ஜெயராம் சார், குல்சன் சார் இவங்க எல்லாமே சேர்ந்து ஒர்க் பண்ண படம் தான் இந்த காந்தாரா. ஆக்சுவலாக அந்த காந்தாராவோட டைட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு. அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ் அண்ட் மியூசிக்ஸ் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வேற மாதிரி சும்மா தரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோ சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ் என்ட்ரி கொடுப்பாரு இன்ட்ரடக்ஷன்ல. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட கான்செப்ட் என்ன அப்படிங்கறத ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிச்சிடுறேன். நம்மளோட காந்தாரா காட்டோட அரசர் வந்து பாத்தீங்கன்னா ஈஸ்வர பூந்தொட்ட வழியா செல்லும் போது அங்க ஒரு அமானுஷ்யமான சக்தி ஒண்ணு பாக்குறாரு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஒண்ணு இருக்கு, எப்படியாச்சும் அடையணும் அப்படின்னு நினைக்கும் போதே அவர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இடம் தர்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ருக்மணி மேடம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. இவங்களை பார்க்கும்போது எனக்கு பொன்னியின் செல்வன் படத்துல த்ரிஷா மேடமோட ஞாபகம் தான் வந்துச்சு. அவங்களுமே அவங்களோட கேரக்டர் செமையா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா 125 கோடிக்கு எடுத்த படம் மாதிரியே தெரியலங்க. ரொம்பவே ஒர்த்தான படம். 500 கோடிக்கு எடுத்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. கிராபிக்ஸ் எல்லாமே செம்மையா இருக்கு. கண்டிப்பா ஒர்த்தான படம். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. ஓகே, டேக் கேர், பை.